தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே, ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் வரைந்த வளையத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. பூமியை தம் கையில் தாங்கி எங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கும் அற்புத குழந்தை இயேசுவாக குரும்பூர் குழந்தை இயேசு அருங்குடை திருத்தலத்திலே அருளாட்சி செய்யும் உம்முடைய அருளும் ஆசீரும் இந்த திருத்தேர் பவனியிலே இந்த தேரை தூக்குகின்ற பிள்ளைகளுக்கும் இதில் கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்கும் குழந்தை இயேசுவை நோக்கி இந்த ஜெபமாலை ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அருளும் ஆசீரும் வருவதாக. அற்புத குழந்தை இயேசுவின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசிர்வதியும், எங்களையும் ஆசிர்வதிப்பீராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் எங்களையும் இந்த தேர்ப்பவனியில் கலந்து கொள்ளும் தேவ பிள்ளைகளையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. குரும்பூர் அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் இதயங்களை கவரும் எழில் வதனமுள்ள குரும்பூர் அற்புத குழந்தை இயேசுவே, உம் கையில் உலகத்தை ஏந்தும் பேறு பெற்றவரான குரும்பூர் அற்புத குழந்தை இயேசுவே, ஆர்வமற்ற எங்கள் உள்ளங்களை உமது அன்பு தீயால் பற்றி எறிய செய்கிறவரான குரும்பூர் அற்புத குழந்தை இயேசுவே, எல்லா நன்மைகளாலும் எங்கள் பங்கையும் பங்கு மக்களையும் இத்திருத்தலத்திற்கு வருகிற திருப்பயணிகளையும் நிரப்புகிறவரான குரும்பூர் அற்புத குழந்தை இயேசுவே, ஆசிரை அளவற்ற விதத்தில் எங்களுக்கு அளிக்கிறவரான குரும்பூர் அற்புத குழந்தை இயேசுவே, பக்தர்களின் உள்ளங்களை மகிழ்வுறச் செய்கின்ற இனிய பெயருடையவரான குரும்பூர் அற்புத குழந்தை இயேசுவே, உலகை எல்லாம் நிரப்பும் ஆட்சிமையுள்ள குரும்பூர் அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மேல் கருணை கூர்ந்து எங்களை பொறுத்தருளும் இயேசுவே. எங்களை பொறுத்தருளும் இயேசுவே என்று சொல்லுங்கள். எங்கள் மீது கருணை கூர்ந்து எங்களை பொறுத்தருளும் இயேசுவே. எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும் இயேசுவே. எல்லா தீமையில் இருந்தும் எங்களை மீட்டருளும் இயேசுவே. எல்லா பாவத்திலிருந்தும் அவற்றை உமது நன்மைக்கு எதிராக வாழும் எல்லா அவநம்பிக்கையிலிருந்தும் மீட்டருளும் இயேசுவே. அற்புதம் புரியும் உமது ஆற்றலுக்கு எதிராக எழும் எல்லா சந்தேகத்திலிருந்தும் மீட்டருளும் இயேசுவே. உமது வழிபாட்டில் ஏற்படும் எல்லா குறைபாடுகளிலிருந்தும் எங்களை மீட்டருளும் இயேசுவே. எங்களுக்கு வருகின்ற உடல் உள்ள தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை மீட்டருளும் இயேசுவே. கன்னித்தாய் தூய மரியாள், வளர்ப்பு தந்தை கனவின் புனித சூசையப்பர் இவர்களின் பரிந்துரை வழியாக எங்களை நீர் மன்னிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லோரும் சேர்ந்து உம்மை மன்றாடுகிறோம் என்று சொல்றோம். உமது திருக்குழந்தை பருவத்தின் மேல் எங்களுக்குள்ள அன்பையும் பக்தியையும் காத்து வளர்த்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அற்புத திருக்கரம் எங்களை விட்டு விலகாதிருக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது எண்ணற்ற நன்மைகளை நாங்கள் என்றும் மறவாதிருக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். திரு இருதய அன்பால் எங்கள் உள்ளங்களை மேன்மேலும் பற்றி எறிய செய்ய வேண்டும் என்று உம்மை நம்பிக்கையோடு கூவி அழைப்போரின் குரலுக்கு கனிவோடு செவிசாய்க்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் நாடும் எங்கள் மாநிலமும் எங்கள் ஊரும் எங்கள் பங்கும் அமைதியில் நிலைத்திருக்க அருள் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லா தீமைகளிலிருந்தும் உம் பிள்ளைகளை நீர் விடுவித்தருள வேண்டும் என்றும் மன்றாடுகிறோம். மீது கொண்டிருக்கிற பக்தியிலே நிலைத்திருக்கும் அனைவருக்கும் நிலை வாழ்வையும் மகிழ் வாழ்வையும் அளிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இறுதி தீர்வை நாளிலே எங்களை இரக்கத்தோடு நீர் தீர்ப்பிட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது அற்புத திரு உருவத்தின் வழியாக நீர் எங்களுக்கு ஆறுதலையும் அடைக்கலமாகவும் இருக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் ஆலயத்திலே திருவுடை அணிந்து வீற்றிருக்கும் உம்முடைய திருச்சிருவத்தின் அருளானது எங்கள் அனைவர் மீதும் பொழியப்பட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இறைமகனே, மரியின் மகனே, இயேசு கிறிஸ்துவே, உம்மை மன்றாடுகிறோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே, எங்கள் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி பிரிவியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பாவங்களை போக்கும் செம்மறி பிரிவியாகிய இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உமது இனிய இதயம் எங்கள் ஜெபத்தை கனிவோடு ஏற்று உருக்கமாக நாங்கள் மன்றாடும் இந்த வரங்களை அளித்தருளுமாறு பணிவோடு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பதுயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது ஆறுதலையும் ஆதரவற்று நிற்கிற உம் பிள்ளைகளையும்
தந்தையோடும் தூயாவியாரோடும் என்றென்றும் நாங்கள் உம்மை வாழ்த்தி போற்றும் வரம் பெற்றவர்களாக வாழ ஆசிர்வதியும். ஆமென். நன்றி மன்றாட்டு. கனிவுள்ள அற்புத குழந்தை இயேசுவே, நீர் என்மேல் பொழிந்தருளிய எல்லா நன்மைகளுக்காகவும் முழந்தால் படியிட்டு உம்முடைய திருவுருவத்திற்கு முன்னால் உமக்கு மனமார்ந்த நன்றியை நாங்கள் செலுத்துகிறோம். உமது இரக்கத்தை நாங்கள் என்றும் போற்றி புகழ்வோம். நீர் ஒருவரே எங்கள் இறைவன், நீர் ஒருவரே எங்கள் துணைவன், நீர் ஒருவரே எங்கள் மீட்பர் என்று நாங்கள் பறைசாற்றுவோம். எங்கள் நம்பிக்கையெல்லாம் உம்மேல் வைக்கிறோம். உமது இரக்கத்தையும் உமது வள்ளல் தன்மையையும் எங்கள் வாழ்க்கையில் கண்டுபாவிக்க செய்தருளும். நான் எங்கு சென்றாலும் உம்மை பின்பற்றச் செய்யும் உமது பேரன்பையும் அரும்பெரும் செயல்களையும் எல்லோரும் ஏற்றி போற்றுவார்களாக. அற்புத குழந்தை இயேசுவின் பக்தி மக்கள் உள்ளங்களில் அமைதியாக பரவுவதாக. இந்த குறும்பூர் அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்தில் ஆற்றல் மிக்க திருவுடையோடு நீர் கொண்டிருக்கிற அழகான உம்முடைய திருச்சிருவத்தின் வல்லமை இந்த பகுதியில் வாழும் மக்களுக்கும் இந்த திருத்தலத்திற்கு வருகிற எல்லாருக்கும் உம்முடைய தெய்வீகமான அற்புத பிஞ்சு கரங்களுடைய ஆற்றல் மிக்க வானக வல்லமையை கொடுத்து வளத்தை பொழிவீராக. உமது உதவியை பெற்று மகிழும் அனைவரும் உமது குழந்தை பருவத்தின் என்றும் நன்றி உள்ளவர்களாய் இருப்பார்களாக. எல்லா துன்பங்களிலும் குழந்தை இயேசுவே என்றும் குறும்பூர் குழந்தை இயேசுவே என்றும் கூவி அழைப்பார்களாக. என்றென்றும் அவர்கள் உம்மை போற்றி மகிமைப்படுத்துவார்களாக. ஆமேன். அர்ப்பண மன்றாட்டு. நம் பங்கையும் நம் பங்கு மக்களையும் குறும்பூர் சத்திரப்பட்டி நம் பங்கைச் சேர்ந்த கிராம மக்களையும் இந்த திருத்தலத்திற்கு வருகிற எல்லாரையும், குறிப்பாக நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகள், குணம் வேண்டும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகள், குழந்தை வரம் கேட்கிற பிள்ளைகள், திருமணமாகி குடும்பங்களிலே பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகள், திருமண வரனுக்காக வேண்டுகிற பிள்ளைகள், அவர்களுக்கு கடவுள் குழந்தை இயேசு வழியாக அருள் வரம் நீங்க அர்ப்பணிப்போம். இனிய அற்புத குழந்தை இயேசுவே, முத குழந்தை பருவத்தின் மேன்மையை வியந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், அன்பு செய்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் என் மீது கொண்டுள்ள அன்பால் எனக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாய் மண்ணிலே பிறந்தீரே. எதுவும் இயலாதவராக உம் தேவைகளுக்காக கூட தேவனாகிய நீர் அற்பராகிய சூசையப்பரிடமும் மரியாளிடமும் கையேந்தினீரே. எங்கள் மீது கொண்ட பேரன்பை நினைக்கிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த அன்பு பதில் அன்பாக எங்களை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கையாக்குகிறோம். இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமது திருக்குழந்தை பருவத்தின் புண்ணியங்களையும் எங்களுக்கு அளிக்குமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்புள்ள குழந்தை இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் கீழ்ப்படிதலையும் எளிமையையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றவும் விண்ணகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். நம்முடைய துன்பமான பிரச்சனைகள் விலக நம்முடைய துன்ப வேளையில் நாம் குழந்தை இயேசுவை நோக்கி மன்றாட வேண்டிய மன்றாட்டு. அற்புத குழந்தை இயேசுவே, எங்களோடு வாழ்வதும் எங்கள் மேல் உமக்கு ஆசியை ஏராளமாய் பொழிவதும் உமக்கு மாபெரும் மகிழ்ச்சி என்பதை உணர்ந்து உம்மை போற்றி புகழுகிறோம். நம்பிக்கையோடு உம்மை நாடி வந்திருக்கிற உம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் கேட்கும் வரங்களை வாரி வழங்கி அவர்களுக்கு அமைதியையும் ஆசிரியையும் வழங்குவீராக. அவர்கள் கேட்ட மன்றாட்டுக்களை நிறைவாய் அடைந்துள்ளார்கள். உமது அற்புத திருவுருவத்தின் முன்னால் முழந்தால் படியிட்டு எங்கள் இதயத்தை திறந்து எங்கள் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் ஏக்கங்களையும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். இப்பொழுது அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை கண்ணீரோடு அவரிடம் வைப்போம். அவர் நம் ஜெபத்தை கேட்பார். அற்புத குழந்தை இயேசுவே, உமது திருவுளப்படி எனக்கு ஆகட்டும். உமது ஞானத்திற்கும் அன்பிற்கும் ஏற்ப என் நன்மைக்காகவே எல்லாவற்றையும் நீர் செய்வீர் என்று நாங்கள் உறுதியாக அறிகிறோம். ஜோஸ் மரியா, ஜோஸ் டாலர் இருவருக்கும் நல்ல முறையை படித்து முடிக்க அற்புத குழந்தை இயேசு அருள் வரங்களை கொடுத்து ஆசீர் வேண்டியிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்காகவும் அவர்கள் குடும்பத்திற்காகவும் ஜெபிப்போம். அருந்தாங்கி கஸ்பார் தைனிஸ் மேரி குடும்பத்தில் மகளுக்கு குழந்தை பிறந்ததற்காகவும் குழந்தை இயேசுவுக்கு கொடான கோட நன்றியும், ஐசியூவில் இருக்கும் குழந்தை ஆண்டவருடைய அருள்கரம் அக்குழந்தை மீது இருக்கவும், அந்த குழந்தை அந்த தாய் பூரண சுகம் பிடித்து வீடுக்கு திரும்பவும் நாம் உருக்கமாக குழந்தை இயேசுவிடம் ஜெபிப்போம். அறந்தாங்கி கிஷோர் அமலா குடும்பத்திற்கு குழந்தை இயேசு வழியாக ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் அமலாவிற்கும் முதுகுவலி நற்சுகம் கிடைக்கவும், மகள் ரீனாவிற்கு நல்ல வேலை கிடைத்ததற்கும் டீனாவிற்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வேண்டி நிற்கிறார்கள். ஆண்டவர் அற்புத குழந்தை இயேசு, என்னை நோக்கி மன்றாடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன். நீ கண்டிராத கேட்டிராத விதத்திலே நான் வியப்பூட்டும் காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். மேலும் இந்த திருப்பலியிலே
ஆண்டனி கன்னிசிஸ் ஜெனிஃபர் குடும்பத்திற்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் தேவ அருள் குழந்தை வழியாக கிடைக்கவும், மேலும் இந்த திருப்பலியிலே ரெக்ஸியின் குடும்பத்திற்காக, ரெக்ஸி ஜோசப் குடும்பத்திற்காகவும் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். மேலும் இந்த திருத்தலத்திலே ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சத்திரப்பட்டி இறை மக்களுக்காகவும், குறும்போர் ஒத்தக்கடை இறை மக்களுக்காகவும், அறந்தாங்கி பங்கு மக்களுக்காகவும், அறந்தாங்கியில் இருக்கிற ஒவ்வொரு அன்பியத்திற்காகவும், இப்பொழுது பங்கு பேரவைக்காகவும், நற்செய்தி பணியாளர் குழுக்களுக்காகவும், நிதி குழுவிற்காகவும், நம் பங்கில் இருக்கின்ற வழிபாட்டு குழுவிற்காகவும், பாடல் குழுவிற்காகவும், நம் பங்கில் பணியாற்றுகின்ற அருள் சகோதரிகள் அருள் சகோதரர்களுடைய காரியங்களுக்காகவும் கடவுள் அற்புத குழந்தை இயேசு வழியாக நம்மை ஆசிர்வதிக்க நாம் இந்த திருப்பலியிலே உருக்கமாக வேண்டுவோம். எழுந்து நின்று வருகை பாடல் பாடி இந்த குணமளிக்கும் திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். சேர்ந்து பாடி. குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாமும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாமும் வளர்வோம். கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தின் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறை நிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். சேர்ந்து பாடி. நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாமும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறை அன்பில் நாமும் வளர்வோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அற்புத குழந்தை இயேசு வானக தந்தையினுடைய மக்களுக்கான மாபெரும் கொடை, வானக தந்தையினுடைய அன்பின் வெளிப்பாடு, கடவுள் நமக்கு தந்திருக்கிற மாபெரும் கொடை. இந்த கொடையின் மொத்தமாக இருக்கிற குழந்தை இயேசு நம் வாழ்விற்கு தேவையான எல்லா கொடைகளையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் பெற்றிருக்கிற வாழ்வு, நம்முடைய உடல் சுகம், நம் பெற்றோர்கள், நம் குடும்பம், நம் குழந்தைகள், நம் வாழ்க்கை துணை, நமக்கு உள்ளத்திலே அமைதி, இல்லத்திலே அமைதி, நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிற இந்த நிலை இறைவனுடைய கொடை. புனித பவுலடியார் சொல்லுவார், நான் இப்பொழுது இருப்பது இறைவனுடைய அருளால் தான். ஆகவே நாளை நாம் இருக்க போவதும் அவருடைய அருளால் தான். ஆகவே நாம் அந்த அற்புத குழந்தை இயேசுவிடம் எங்களுக்கு பொன் வேண்டும், பொருள் வேண்டும், மண் வேண்டும், மனை வேண்டும், வசதி வேண்டும், வாழ்வு வேண்டும் என்று கேட்பதை விட, ஆண்டவரே நீர் வேண்டும், நீர் மட்டும் போதும், எனக்கு எல்லாம் கிடைக்கும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வீட்டில் இருக்கிற குறைகள் நீங்கும், கரைகள் போகும், ஆசீர் எங்களுக்கு பொழியப்படும். உம்மை தேடி வந்த நூற்றுவ தலைவன் ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என் ஊழியன் குணம் பெறுவான் என்றார். ஆண்டவர் போகும், உம்முடைய விசுவாசப்படியே நடக்கும் என்றார். ஊழியன் குணம் பெற்றார். யாயிர் மகள் செத்து போனாள் என்று சொன்னார்கள். நீர் நம்பிக்கையோடு இருந்தால் நீ மேலான காரியத்தை காண்பாய் என்று தலித்தாக்கும் என்று செத்துப்போன சிறுமியை எழுப்பியவர். நம் வாழ்க்கையிலே செத்து போயிருக்கலாம், முடங்கி கிடக்கலாம், கட்டுண்டு கிடக்கலாம், பல நாட்களாக விருத்தி இல்லாமல் இருக்கலாம், குழந்தை பருவ வரம் இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம்,
கணவன் மனைவியிடையே வேற்றுமை உணர்வு இருக்கலாம். எந்த துன்பம் இருந்தாலும் இறைவனால் எல்லாம் கூடும். காரணம், இவர் கொடைகளின் ஆண்டவர். இந்த கொடைகளின் ஆண்டவர் வல்லவராகவும் நல்லவராகவும் இருக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதும் நம் மன்றாட்டிற்கு ஆம் என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். இதை மனதில் இருத்தியவர்களாய் நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். இந்த ஆண்டவரை நாம் வீட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும். குழந்தை இயேசுவை நம்மோடு அழைத்து செல்ல வேண்டும். நம் இல்லங்களுக்குள் குழந்தை இயேசு என்று புக வேண்டும். நம்முடைய இதயத்திற்குள் அவர் வர வேண்டும். அவர் அருளாட்சி செய்ய வேண்டும். அவர் நம் இதயத்திலும் நம் இல்லத்திலும் இருந்தால் எல்லா தீமைகளும், எல்லா நோய்களும், எல்லா பேய்களும் விலகும். அவர் வந்தபோது அன்று சாத்தான் கத்தினான், நாசரேத்து இயேசுவே, எங்களை அழிக்க வந்தீரோ என்று. உங்கள் இல்லங்களுக்குள் குழந்தை இயேசு என்று வரும்போது உங்களிடம் இருக்கிற தீய சக்திகள் எல்லாம் சத்தி கொண்டு கதறிக்கொண்டு வெளியேற செய்வார். விரும்புகிறேன் குணமாக என்றவர், சாத்தானே பின்னாலே போ என்றவர், இவனை விட்டு விலகு என்றவர், எழுந்து நடை என்றவர், எல்லா விதத்திலும் நமக்கு கட்டளையிட்டு அவருடைய கொடைகளை வழங்கி கொடைகளின் ஆண்டவரை கேட்கிற நமக்கு நிறைய அருள் வழங்குவாராக. நம் பாவங்களுக்கு மனமருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். இந்த மன்னிப்பின் வழியாகவே தேவன் நமக்கு மகத்தான ஆசிரை நமக்கு வழங்குகிறார். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக, புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசை கைத்தட்டி பாடி, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்ற என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே, தந்தையின் வாழப் பக்கம் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவே, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே
ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீர். சேர்ந்து பாடி ஆமென் 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 ஆமென். சத்தம் உயர்த்தி ஆமென் 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 ஆமென். மன்றாடுவோமாக. பேரின்ப பரம்பொருளே இறைவா, மனித தன்மையின் மாண்பினை வியத்தகு முறையில் படைத்து அதனை நம்பியத்தகு முறையில் சீர்படுத்த திருவுளமானி எங்களது மனித இயல்பில் பங்கு கொண்டு அருள் கூர்ந்த நீ உமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெற மனித ஒரு எடுத்து குழந்தை இயேசுவாக பிறக்க திருவுளமானீரே. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை திரு வசனங்கள் 10 முதல் 17 இறுதியாக. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை திரு வசனங்கள் 10 17 இறுதியாக. அந்நாட்களில் பெத்தேலின் குருவாகிய அமட்சியா என்பவன் இஸ்ரேலின் அரசன் யெரொபெயாமுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான். இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான். அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் யெரொபெயாம் வாளால் மடிவான். அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாக கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகிறான். பின்பு அமட்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு, அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமட்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமரத் தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். எனவே இப்போது ஆண்டவரின் வாக்கை கேள். இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே, ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்லுகிறாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் மனைவி நகரில் விலைமகளாயிருப்பாள், உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவர், உன் நிலபுலம் பங்கு போட்டு கொள்ளப்படும், நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய். இஸ்ரேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாக கொண்டு போகப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன்.
துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். தாயின் கருவினில் உருவாக்கினே, தடுக்கி விடும்போது தாங்கி நின்றாய். தூர சென்றாலும் துணையாய் வந்தேன், துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகனே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். சேர்ந்து சத்தமா பாடட்டும். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய், விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய், உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய், விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய், உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகனே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். குரல் உயர்த்தி சத்தமா பாடி. ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். நானும் மயங்கி போனேன். நானும் மயங்கி போனேன். அபிஷேகத்தோடு சத்தமா வாய் திறந்து ஆண்டவரை ஆராதிப்போம். எல்லாரும் வாய்ப்பாடி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினை தம்மோடு ஒப்புரவாக்கினார்.
அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. உமான்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே மாற்றி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 7-11 முடிய. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் போது தன் பிள்ளைகளுக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்களே. அப்படியானால் விண்ணகத்தில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாய் நன்மைகளை அளிப்பார் அல்லவா என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் விரைவாக திருப்பலியை கடந்து நற்கருணை ஆசிரியருக்குள் செல்வோம். இந்த நாளிலே நாம் காலையிலிருந்து அற்புத குழந்தை இயேசு, குறும்பூர் அற்புத குழந்தை இயேசு, கொடைகளின் ஆண்டவர் என்று தியானிக்கிறோம். ஆங்கிலத்திலே த கிவர் ஆஃப் ஆல் கிஃப்ட்ஸ். காலையிலே நம்முடைய ஆயர் அவர்கள் அழகாக சொன்னார்கள், இந்த கிஃப்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு மனித இயல்பு. அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு நாம் என்னென்னலாம் செய்வோம்? பார்த்தோன்னே ஹாய் அப்படிமா, அதுக்கு அடுத்தது நல்லா இருக்கிறீங்களான்னு கை கொடுப்போம், அல்லது வீட்டில் எல்லாரும் சுகமாக இருக்காங்களான்னு கேட்போம். இது நாம் ஒருவருக்கொருவர் நம்முடைய உறவை பகிர்ந்து கொள்வது. இதை தாண்டி இன்னும் ஆழமாக நாம் அன்பு செய்கிறவர்களுக்கு அவர்கள் பிறந்த நாளில் சென்று வாழ்த்து சொல்லுவோம். அவர்கள் கேக்கை வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்போம். அந்த பரிசை நீங்கள் பார்த்தால் அந்த பரிசு உங்களுக்கும் அந்த நபருக்கும் உரிய அன்பை குறிப்பதாக இருக்கும். ஏதாவது ஒரு பரிசு கொடுங்கன்னு யாராவது போய் கேட்டிருக்கீங்களா? கடையில் நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ நீங்களாக பார்த்து 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 எடுப்பீங்க. காரணம், இந்த பரிசு அவங்களுக்கு பிடிக்கணும். இன்னொன்று, அந்த பரிசு நான் அவங்க மேலே வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்தணும். அப்படி தான் பண்ணுவோம். ஒரு சில நேரத்தில் ஆம்பளைங்களுக்கு இது புரியாது. நல்லா இருக்குன்னு சொல்லி புடவை எடுத்துகிட்டு வருவேன், மனைவிக்கு பிடிக்காது. முகரையை பாரு, புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், மூஞ்சில் தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதனாலே எந்த ஆம்பளையும் எடுக்கிறதில்ல, நீனே வா, நீனே எடுத்துக்க. இது எனக்கு பல நேரத்தில் அந்த அனுபவம் உண்டு. எங்கள் அம்மாவுக்கு ஏறக்குறைய நான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வாங்கி கொடுத்து சேர்த்ததே ஒரு 100 பட்டுப்புடவை இருக்கும். பொம்பதெல்லாம் வாங்கிட்டு வருவேன். அம்மாவுக்கு இல்லாத என்ன? அம்மா நமக்கு எவ்வளவு செஞ்சுருக்காங்க. அந்த அம்மாவுக்கு அளந்து கொடுக்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா விளையாட்டுக்கு எங்கள் அம்மா ஒரு முறை சொன்னாங்க. நான் அமெரிக்காவிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கேட்டேன், அம்மா நான் வர்றேன், உங்களுக்கு என்ன வேணும்? நான் சின்ன பிள்ளையிலேருந்து நகையெல்லாம் ஒன்றும் பெருசாக போட்டதில்லை, உங்களுக்காகவே வாழ்ந்தப்பா, எனக்கு கழுத்து வலிக்கிற மாதிரி செயின் வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. எனக்கு புரியலை, என்ன சொல்கிறாங்கன்னே தெரியலை. நான் துபாய் ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கே போய் அந்த கடையில் கேட்டேன், இருக்கிற செயின்லேயே ஹெவியான செயின் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டேன். ரொம்ப கனமான செயின் எத்தனை இருக்குன்னு கேட்டேன். அவர் ஒரு 16 பவுனில் ஒரு செயின் கொடுத்தார். 16 பவுன்னா நாய் செயின் மாதிரி இருக்குது, கட்டையா அவ்வளோது இருக்குது. 16 பவுன்னா 16 × 8 கிராம் போட்டு பாருங்கள். 80 6 8 42, ஏறக்குறைய 125 கிராம் அப்படி இருக்குது. அதான் அவங்கள்ட்ட இருக்கிற செயின்லேயே பெருசுனாங்க.
அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா. எங்கள் அம்மா கேட்டது கழுத்து வலிக்கிற மாதிரி வேணும், அதை அப்படியே பேக் பண்ணுங்க அப்படின்னு. ஏறக்குறைய ஒரு 4.5 லட்சமோ என்னமோ வந்துச்சு அப்போ. அது என்கிட்ட இருந்த அமெரிக்க டாலர்லாம் கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வந்தேன். அதை வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே எங்கள் அம்மா பட்ட சந்தோஷம், ஏப்பா நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அதுக்காண்டி இத்த பெரிய செயினை வாங்கிட்டு வந்திருக்கியா, அம்மா கழுத்து வலிக்காதா அப்படின்னாங்க. கொஞ்ச நாள் போட்டுட்டு அவங்களாலே போட முடியல அப்படின்னாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நாம் அன்பு செய்கிறவர்களுக்கு அளந்து பார்க்கறதில்ல. அன்பிற்குண்டோ அடைக்கும் தாள். கடைசி அந்த செயின் எனக்கு தான் கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் அம்மா இறந்த உடனே அந்த செயினை என்கிட்டே கொடுத்துட்டாங்க. அப்போ நான் எதை சொல்கிறேன்னா, கடவுள் நம்ம பாருங்களேன், நம்ம அன்புக்கு ஈடாக கொடைகளை கொடுக்குறாங்க. கிஃப்ட், வி கிவ் கிஃப்ட். கிஃப்ட்டுங்கிறது தமிழில் கொடை என்று சொல்கிறோம். அப்போ கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற கொடைகளை எல்லாம் நினச்சி பாருங்களேன். கடவுள் மனிதனை, கடவுள் காலையில் ஆயர் அவர்கள் சொன்னார்கள், உலகம் வெறுமையாக இருந்தபோது, ஒன்றுமே படைக்கப்படாத போது கடவுள் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் அன்பு செய்து கொண்டிருந்தார் அப்படின்னார். கடவுள் என்ன அவருக்கு என்ன தெரியும்? அன்பு செய்ய மட்டும்தான் தெரியும். நீங்கள் அவருக்கு எதிராக பாவம் செய்யுங்க, உங்களை அன்பு செய்வார். அந்த ஊதாரி மைந்தன் எனக்கு இருக்க சொத்தெல்லாம் கூட, நீலாம் ஒரு அப்பனா, உன்னோட எவன்டா இருப்பேன், என் சொத்தை குர்றான்னொடனே பேசாமல் பிரித்து கொடுக்குறார். என் பிள்ளை கேட்டானே அப்படின்னு பிரித்து கொடுக்குறார். பிள்ளைகளுடைய குற்றத்தை பெற்றோர்கள் பெருமை பாராட்டுறதே இல்லை. கோபம் தான் 2 அடி எடுப்பீங்க. பக்கத்து வீட்டுக்காரன், உன் பிள்ளையா பெற்றிருக்கிற எரும மாடு, அது என்ன சனியன் இப்படி சொல்லிட்டா விட்டுருவீங்களா? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. என் பிள்ளை எவ்வளவு மோசம்னாலும் எந்த தாயும் என் பிள்ளை மோசம்னு சொல்லவே மாட்டாங்க. காரணம் அங்கே என்ன இருக்கு? அன்பு. அன்பு கண்ணக்கரேருன்னு இருக்கும் குழந்தை, அவனுக்கு வெள்ளச்சாமின்னு பேர் வைப்பாங்க. என் பிள்ளை என்ன அழகு, ரதி, அவங்க பேர் கூப்பிடுவாங்க பாருங்களேன், தங்கம், சிட்டு, மயில், சொர்க்கம். இதெல்லாம் நம்ம பிள்ளைக்கு சொல்கிறோம் பாருங்களேன். இதெல்லாம் நம்ம அந்த பிள்ளை மேலே வச்சிருக்கிற அன்பு. அன்பு எப்படியெல்லாம் வரும். அப்போ கடவுள் அன்பு செய்து கொண்டிருந்தார். அந்த அன்பு செய்து கொண்டிருந்தவர் தான் மனுஷனை படைக்கிறார். அந்த அன்புக்கான கொடை, அந்த அன்பு அப்படியே படைக்க சொல்லுது. அன்புக்கு படைக்கும் ஆற்றல் உண்டு, அன்புக்கு உருவாக்கும் ஆற்றல் உண்டு. அதனால தான் கணவன் மனைவி அவர்கள் அன்பு செய்வதில் குழந்தை உருவாகிறது. அன்புக்கு படைக்கும் ஆற்றல் உண்டு. அந்த தந்தை கடவுள் அன்பு செய்தார். அந்த அன்பு செய்த கடவுள் அவர் வார்த்தையை தான் சொன்னார். அந்த வார்த்தை தான் இயேசு. ஒளி உண்டாகுக என்றார், ஒளி வந்துருச்சு. அது அன்பு. கடவுள் அன்பாக இருக்கிறார், அன்பு செய்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு வேற ஒன்றும் தெரியாது. அதனால தான் எல்லாத்தையும் படைக்கிறார். படைச்சிட்டு நல்லது நல்லதுங்கிறார். மனுஷனை படிச்சுட்டு அவர் பண்ண பெரிய தப்பு மிகவும் நல்லதுன்னு சொன்னது இருக்கிறதுலே ஒழுசல் மனுஷன்தான். ஆனால் அதை பார்த்து தான் கடவுள் என்ன சொன்னார்? மிகவும் நல்லது என்று கண்டார். He found the humankind to be very good. அப்படின்னா ரொம்ப நல்லவேன்னு சொன்னவன் தான் கடைசியாக கடவுளுக்கு ஈனம் பண்ண, கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தான். ஆகவே அந்த மனிதனுக்கு ஒரு களிமண்ணை எடுத்து தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார் கடவுள், தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். அப்போ நமக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியின் ஆவி, தூய ஆவியானவர் நமக்குள்ளார். அதனால தான் பவுலடியார் நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதான் பார். அப்போ ஆவியானவரை கொடையாக கொடுக்கிறார். அப்படி தன் உயிரை கொடுத்த உடனே அவரால் இருக்க முடியல. என்ன பண்ணுறாரு? அவனோடு உறவு கொள்ள, அவனோடு இருக்கணும்னு விரும்புகிறார். நான் உன் கூட இருக்கணும். நீங்கள் தொடக்க நூல் படித்து பாருங்கள், முதல் 2 அதிகாரம். அவன் ஆதாம் ஏவாள் இந்த பக்கம் டூயட் பாடிக்கிட்டு இருப்பாங்க, பாவம் பண்ணிவிட்டு டூயட் பாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் ஆண்டவர் நடந்து போவார். இவங்களுக்கு காதில் கேட்டோம், ஆண்டவர் கடந்து போகிற சத்தத்தை ஆதாம் கேட்டு அவன் ஓடி போய் ஒரு முச்சடியின் ஒளியில ஒளிந்து கொண்டான் என்று இருக்கும். கடவுள் நடந்து போகிற சத்தம் என்ற அளவிற்கு கடவுள் நெருங்கி இருந்தார். மனுஷனோட உறவு கொள்ள விரும்பினார், உடன் இருக்க விரும்பினார். உங்கள் பிள்ளையை விட்டுட்டு நீங்கள் பிரிஞ்சிருந்துவீங்களா? ஹாஸ்டலுக்கெல்லாம் அனுப்புவீங்க, ஆனால் உங்கள் மனசெல்லாம் எங்கே இருக்கும்? இந்த பிள்ளை எந்திரிச்சிச்சோ, சாப்பிட்டுச்சோ, நான் பண்ணி கொடுத்தாவே ஒழுங்காக சாப்பிடாதே, என் பிள்ளை பெங்களூரில் இருக்குதே, அது எப்படி சாப்பிடுதோ, நேரத்துக்கு சாப்பிடுதோ, ஒரு நேரம் சோம்பேறி சாப்பிடாமல் போயிருமே, அது சாப்பிடலன்னா ஏற்கனவே அது சாப்பிட்டு அது சாப்பிடாமல் படுற கஷ்டத்தை விட இந்த அம்மா இங்கே சாப்பிட்டுட்டு கஷ்டப்படுவாங்க. அது தாய் உள்ளம் இருக்கும்போதும் தேடும், போனதுக்கப்புறமும் தேடும், தேடிக்கிட்டே இருக்கும். எங்கள் அம்மா நான் ஊருக்கு வந்தாலும் அழுவாங்க, போகும்போதும் அழுவாங்க. ஏம்மா போகும்போது அழுகிறேன், நான் போகிறேன்னு, வரும்போது ஏம்மா அழுகிறேன். அது ஆனந்த கண்ணீர்ப்பா. ஒரு தாயினுடைய தன்மை, அன்பினுடைய தன்மைகளை
இப்படி நீங்கள் ஆதி ஆகமத்தில் மனுஷன் பாவம் செஞ்சிடறான். பாவம் செஞ்சு அவனுக்கு சாபத்தெல்லாம் கொடுத்தாலும் விட்டுட்டு போகலை கடவுள். அவர் அன்பே உருவானவர். அவனுக்கு முதல்ல ஆதாம் ஏவாளுக்கு குழந்தையை, காயின் ஏபிலை குழந்தையை கொடையாக கொடுக்கிறார். இப்படி பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுக்கிற கொடைகள் அளவில்லாமல் வருகிறது. யாக்கோபு தன்னுடைய திருமுகத்தில் அழகாக சொல்கிறார், எல்லா கொடைகளும் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றன. வானக கொடைகளும் மண்டகத்திற்கான எல்லா கொடைகளும் இறைவனிடமிருந்தே நமக்கு வருகின்றன. இப்படி கடைசியா கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, அவர் எப்படிப்பட்ட கடவுள் பாருங்க, தன்னுடைய மகனை நமக்கு கொடுக்கிறார். புனித பவுலடியார் ரோமர்கள் திருமுகம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தில் சொல்லுவார், தன்னுடைய ஒரே மகனையே உங்களுக்காக கொடுத்த கடவுள் நீங்கள் கேட்கிற விண்ணப்பத்தை எல்லாம் கொடுக்க மாட்டாரா? ஏன் நீங்க அவநம்பிக்கையா இருக்கிறீங்க? தன் மகனையே கொடுத்தவர் இல்லையா? நீங்க எல்லாத்தையும் கொடுப்பீங்க, உங்க பிள்ளைகளை கொடுத்துருவீங்கள? எதை வேணாலும் எடுத்துக்குவோம், பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டோம்ல. ஆனால் கடவுள் பாருங்களேன், எல்லாத்துக்காக, நமக்காக, ஒழுசலுக்காக, முடிச்சவைக்கு முள்ள மாதிரியா இருக்கிற நமக்காக போய் தாம் பிள்ளைய, பரிசுத்தமான தேவனை, தன் ஒரே பேரான மகனை போய் மண்ணில் போய் பட்டினி கிடந்து வறுமையில் பாடுபட்டு சிலுவை சுமந்து அடிபட்டு காரி துப்பி உன்னை எல்லாரும் ஒத்தச்சு கடைசியாக சிலுவையில் தொங்க விட்டு நீ செத்தாலும் பரவாயில்ல எனக்கு எல்லா பிள்ளைகளும் வேண்டும். அந்த தேவனுடைய கிருபையை பாருங்க. என் பிள்ளைய தார வார்த்து ஊராம் பிள்ளையெல்லாம் என் பிள்ளையாக்கிக்க ஆசைப்பட்ட அந்த தேவ அன்பு இந்த குழந்தை இயேசு. உங்கள் வானக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல, அதை தான் சொல்லிக்கிட்டே இருந்தார். நீங்க எதை வேணாலும் கேளுங்க, எங்க அப்பா கொடுப்பாரு. என்னையே கொடுத்தவரியா, என்னையே உங்களுக்காக விட்டு கொடுத்துட்டாரு. இந்த சிலுவையில் கத்துனாரே, ஏலி ஏலி லாப சபக்தானே, கடவுளே அப்பா நான் என்னப்பா தப்பு பண்ணேன், ஏன்பா என்னை கை விட்டுட்டீங்க. அந்த தந்தையும் அழுதுருப்பார் தன் மகனுக்காக. இருந்தாலும் அவரை ஒன்றை இழந்து விட்டு எல்லாரையும் மீட்டு கொண்ட சந்தோஷத்தில், அதை அப்பா பட்ட சந்தோஷத்தை பார்த்த உடனே சொல்றாரு, எல்லாம் நிறைவேறிற்று, எங்க அப்பாவுடைய சித்தம் நிறைவேறிவிட்டது, இந்த உலகம் மீட்கப்பட்டு விட்டது, என் உயிர் போனால் பரவாயில்லை, என் தந்தையின் திருவுளம் நிறைவேறிவிட்டது, எல்லாம் நிறைவேறிற்றுன்னு சொன்னவர். அந்த மகன் நமக்கு கொடையாக வந்தார். அந்த மகன் தன்னிடம் இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்தார். எல்லாவற்றையும், நோய்களை நீக்கிறார், பேய்களை ஓட்டினார், எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். நலமாக இரு, குணம் பெற்றிரு என்று எல்லாவற்றையும் கொடுத்தவர். நீ நிறைவாழ்வு பெற நான் ஆசைப்படுகிறேன் சொன்னவர். பெரிய வியாழக்கிழமை தன் உடலை கொடுத்தார், பெரிய வெள்ளிக்கிழமை என்று தன்னுடைய உயிரை கொடுத்தார். ஞாயிறன்று உயிர்த்து அவர் நம் கொடைகளின் ஆண்டவராய் இங்கே குழந்தை இயேசுவாய் வீற்றிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தேவையானது பெரியதாக நீங்கள் நினைக்கலாம். 10 லட்ச ரூபா கடன் இருக்கு, நான் எப்படி அடைக்க போறேன்? என் பிள்ளைக்கு கல்லூரியில் சேர்த்துட்டேன், எப்படி நான் பணம் கட்ட போறேன்? எங்கள் குடும்பத்தில் இந்த நோய் இருக்கு, எப்படி நான் காப்பாற்ற போறேன்? என் குழந்தை ஐசியூவில் இருக்கு, அந்த குழந்தை என்ன ஆகுமோ? 12 ஆண்டுகள் பெரும்பாடுபட்ட பெண், எல்லாரையும் சார்த்த பின்பு, எல்லா மருத்துவரிடம் இருக்கிறதெல்லாம் செலவழித்த பின்பு, அவள் செய்ததெல்லாம் ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டார். இந்த அற்புத குழந்தை இயேசு ஆற்றல் மிக்க, ஆசீர்வாதம் மிக்க. எத்தனை பேர் உலகமெல்லாம் அந்த கோயிலுக்கு வந்திருப்பாங்க. பிராக்கில் இருக்கிற கோயிலுக்கு, ஐரோப்பா நாட்டில், கிழக்கு ஐரோப்பா நாட்டு செக் குடியரசு நாட்டினுடைய தலைநகரத்தில் இருக்கிற கோயில். அந்த பீடத்தில், மெயின் பீடத்தில் நான் பார்த்துருக்கிறேன், மக்கள் எப்போவுமே அந்த படியில் ஏறி போய் அதை தொட்டு கும்பிட்டுட்டு போவாங்க. ஓராண்டு காலம் 356 நாட்கள் இந்த திருவுடையை மக்கள் தொட்டு பல வல்லமைகள் வெளிப்பட்ட இந்த திருவுடை நம்முடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறது. இன்னும் அடுத்த மாதம் நீங்கள் வரும்போது தொட முடியாது, அது கண்ணாடிக்குள் போய்விடும். ஆகவே அந்த திருவுடையை பிடித்து இழுத்துறாதீங்க, தொட்டு செல்லுங்கள். உங்கள் கரங்களை நோய்வாய்ப்பட்டவர்கள் பிள்ளைகள் மீது வையுங்கள். அந்த பெரும்பாடுபட்ட பெண் தொட்ட போது என்னுடைய வல்லமை வெளிப்பட்டது, என்னை யார் தொட்டது என்று இயேசு கேட்டது போல உங்களையும் பார்த்து கேட்பார். நம்பிக்கையோடு நீ என்னை தொட்டாய், உன் குடும்பம் குதூகலமாய் இருக்கும், பிரச்சனைகள் நீங்கும், ஆசீர்வதிக்கப்படுவாய். எந்த நோக்கத்தோடு நீங்கள் விசுவாசத்தோடு இந்த குழந்தை இயேசுவினுடைய திருவுடையை தொடுங்கள், அவர் தன் கரத்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவார். இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் எப்படி நடக்க போகுது என்று நீ நினைக்கலாம். என் கணவன் என்னை ஏற்றுக்குவானா, என் மனைவி என்னை ஏற்றுக்குவாளா, நான் செய்த பாவத்தை மன்னிப்பார்களா, எனக்கு விடுதலை கிடைக்குமா, என் பிள்ளைகளுக்கு படிப்பு வருமா, அவர்கள் எதிர்காலம் என்ன ஆகும்? இது மனித நிலையில் நீ அவநம்பிக்கை கொண்டாலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் சார்பாக இருக்கிறேன், யார் உனக்கு எதிராக இருக்க முடியும்?
ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள். நீங்கள் ரோமர்கள் திருமுகம் 8வது அதிகாரம் 32 தன் ஒரே மகனை கொடுத்தவர்கிறாரு. அந்த 33வது அதிகாரத்தை தான் தேர்ந்து கொண்டவர்கள், தன் மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்கு எதிராக யாராவது செயல்பட முடியுமா என்று கேட்கிறார். ஆண்டவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? சாவு கூட பிரிக்க முடியாதுங்கிறார். அந்த அற்புத குழந்தை இயேசுவின் நவநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கொடைகளின் ஆண்டவர், குறைவில்லாமல் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அறந்தாங்கி பங்கு மக்கள். இப்பொழுது நாம் உணர்ந்திருக்கிறோம் அற்புத குழந்தை இயேசுவின் வல்லமையை, அவருடைய கிருபையை. அவரை நாம் இன்னும் மகிமைப்படுத்த இந்த இடத்திலே பல நன்மைகள் விலகும். ஆகாய் இறைவாக்கினர் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே இந்த இடத்திலே நான் நலம் நல்குவேன் என்கிறார். 2வது அதிகாரம் ஆகாய் இறைவாக்கினர் 2:9. இந்த ஆலயத்தினுடைய மகிமை முந்தைய மகிமையை விட பிந்தைய மகிமையை நான் மாட்சிமைப்படுத்துவேன் என்கிறார். இந்த ஆலயம் நீங்கள் பாருங்கள், இன்னும் ஒரு ஆண்டில் என்ன மகிமையோடு வருகிறது, என்ன வல்லமையோடு வருகிறது. இந்த இடத்திற்கு வந்த போனவர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் குறும்பூருக்கு சென்றோம், அறந்தாங்கி பங்கு குறும்பூருக்கு சென்றோம், குறைகளெல்லாம் தீர்ந்தது. குறும்பூருக்கு சென்றோம், அற்புத குழந்தை இயேசு எங்கள் கண்ணீரை சந்தோஷமாக மாட்டினார். குறும்பூர் குழந்தை இயேசுவிடம் எங்கள் குழந்தைகளை ஒப்புக் கொடுத்தோம். அவர்கள் படித்து அபரிவிதமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள். எங்கள் கஷ்டமெல்லாம் நீக்கி, குறைகளை எல்லாம் நீக்கி நல்ல அற்புத குடும்பமாக குழந்தை இயேசுவால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற சாட்சிகளாக வாழ ஆண்டவரை நம் அன்பால், நம் விசுவாசத்தால், நம் தாழ்ச்சியால் தொடுவோம். அந்த 12 ஆண்டுகள் பெரும்பாடுபட்ட பெண்ணுக்கும் 38 ஆண்டுகள் முடங்கி கிடந்த முடவனுக்கும் விடுதலை கொடுத்த ஆண்டவர் நமக்கும் விடுதலை கொடுப்பார். ஆமென். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. ஏனையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. ஏனையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உனதாக்கி உருமாற்றும் தலைவா என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல் நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக தான் பணிகின்றேன். நலமாக்கி புதிதாக தான் பணிகின்றேன். அன்புக்குரிய அற்புத குழந்தை இயேசுவின் பக்தர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த முதல் வியாழக்கிழமை நவநாள் அற்புத குளமணிக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் முத கரங்கள் என்ற பணியினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த நவநாளில் உம் மக்கள் தாராளமாக கொடுக்கும் இக்காணிக்கைகளை கனிவாய் கண்ணோக்கி அருளும். உமது மன்னிப்பு எம்மை உம்மோடு ஒப்புரவாக்கி முழுமையான இறை வழிபாட்டுக்கு எங்களை இட்டுச் செல்ல அற்புத குழந்தை இயேசு எங்களுக்கு அருள் புரிவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஓமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகிறது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது ஒரு அற்புத குழந்தையாக இம்மண்ணிலே அவர் உதித்தார். சாவுக்குரிய மனித தன்மையை முடிவில்லா மாட்சிமை பெறுகின்ற இறைத்தன்மையோடு இணைத்தார். நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகிறோம். ஆகவே வானவரோடு அனைவரோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாகிய ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மையாக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உளங்கணிந்து நம்மை கையளித்த போது வணக்கத்துக்குரிய தமது திருக்கரங்களால் அப்பத்தை எடுத்து தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கெல்லாம் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கெல்லாம் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். திரு இரத்தமே என் இயேசுவே, ஆராதனை ஆராதனை. இறை நம்பிக்கையின் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே எம் மக்களை ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். உலகமெல்லாம் பறந்து கிடக்கிற திருச்சபைக்காகவும் எம் பங்கு மக்களுக்காகவும் இந்த திருத்தலத்திற்கு வருகிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்த திருத்தந்தை பாப்பரசர் பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ், எல்லா திருநிலையராகிய அனைவரோடு முது திரு அவை அன்பின் நிறைவடைய செய்தரலும். உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எல்லா சகோதர சகோதரிகளையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும் ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உருக்கமாக வேண்டுகிறோம். உம்முடைய வானக வல்லமை உம் அன்பு அற்புத கரங்களால் அவர்களுக்கு சென்றடைவதாக. கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமைக்குரிய புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான கனவின் புனித சூசையப்பர், இயேசுவின் திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். நாம் கொண்டு வந்த காணிக்கைகளுடைய அடையாளம் இந்த ஆண்டவருடைய உடலும் இரத்தமும். அதையே நாம் தந்தை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து இந்த காணிக்கை வழியாக இறையருள் இறங்கி வர ஜெபிப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நடக்காத காரியங்களும் ஆண்டவரால் நடக்கும்.
மூடப்பட்ட எல்லாம் ஆண்டவரால் திறக்கப்படும். ஆண்டவர் லாசருடைய கல்லறையும் மட்டுமல்ல, தன் கல்லறையும் உடைத்து கொண்டு வந்தவர். நம் வாழ்க்கை திறக்கப்படும், வாழ்வு பிறக்கும் என்ற நம்பிக்கையில் வானக தந்தையை நோக்கி இயேசு சாமி கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூதனை போற்றுவது, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. என் அன்றாட உணவை இன்று எனக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்துவார், தீமையை விடுவித்தது. ஆண்டவரின் தீமைகள், நோய்கள், பேய்கள், அங்ககார சக்திகள், எங்களை வாட்டி உதைக்கிற எல்லா துன்பங்களிலிருந்தும் அற்புத குழந்தை இயேசுவே எங்களுக்கு விடுதலை அளித்து எங்கள் வாழ்நாளில் எங்கள் குடும்பங்களில் அமைதியை கனிவோடு அருள்வீராக. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்தின் தலைவன் சாத்தானிடமிருந்தும் விடுதலை பெற்ற பிள்ளைகளாய் எந்த கலக்கமும் பயமும் இல்லாமல் நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் சீடர்களுக்கு வாக்களித்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்களை பாராமல் உம்மை நம்பி ஓடி வந்திருக்கிற உன் பிள்ளைகள், அற்புத குழந்தை இயேசுவே, உம்முடைய திருவுள்ளத்தின்படி எங்களுக்கு ஒற்றுமையும் அமைதியையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் வழங்குவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்களுக்கு அமைதி அருளும். தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவர் கொடைகளின் ஆண்டவர். நமக்கு எல்லா கொடைகளையும் இதுவரை கொடுத்தவர். இனியும் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம் குடும்பத்திற்கும் கொடையாக இருக்கிறவர். இந்த கொடைகளுடைய ஆண்டவருடைய திருவிருந்திலே கலந்து கொள்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நீரன் உள்ள நான் ஒரு வார்த்தையிடம் சொல்லணும், நான் மனநலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கு உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்கு உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிரே சுவே வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிரே சுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்கு உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. உயிருள்ளமிருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. உயிருள்ளமிருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வாய் எனில் வாவா, நிம்மதி வாழ்வாய் எனில் வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவா
அருள் தருமூற்றே இறைவா நல்லாற்றலா என் உள்ளம் வாவா. அழியாத உணவே என் இறைவா ஆன்ம ஒளியாய் எனில் வாவா. அழியாத உணவே என் இறைவா ஆன்ம ஒளியாய் எனில் வாவா. அன்பின் பகிர்வே என் தேவா, அன்பின் பகிர்வே என் தேவா. அனுதின உணவாய் எனில் வாவா, அனுதின உணவாய் எனில் வாவா. சேர்ந்து பாடி வாவா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வாவா. வாவா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வாவா. எல்லாரும் பாடி உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தருமூற்றே இறைவா நல்லாற்றலா என் உள்ளம் வாவா. உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தருமூற்றே இறைவா நல்லாற்றலா என் உள்ளம் வாவா, நல்லாற்றலா என் உள்ளம் வாவா, நல்லாற்றலா என் உள்ளம் வாவா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்க எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவுது. சத்தம் உயர்த்தி வாய் திறந்து பாடி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவுது. ரெண்டு கரங்களை உயர்த்தி நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவுது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, 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 ஆற்றல் மிக்க கடவுளே, போல இந்த திருத்தலத்திலே அருளாட்சி செய்யப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு நன்றி அப்பா. இந்த மாலை போல கிருபைக்காய் நன்றி. எல்லாம் அவர்களை விட்டு பிரியப்படாமல் ஆண்டவரே நீர் கொடைகளின் ஆண்டவர், நீர் எல்லா குற்றங்களையும் மன்னிக்கிறவர், எல்லா சாபங்களையும் நோய்களையும் நீக்குகிறவர். இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இல்லம் செல்ல நீர் ரத்தம் சிந்தினீரே அப்பா. அந்த ரத்தம் ஜெயம் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் மீதும்
ஆண்டவரே, நீர் கல்வாரியில் சிந்திய இரத்தம் பொழியப்படுவதாக. இவர்கள் இல்லங்களுக்கு சுகம் பெற்று செல்வார்களாக, நலம் பெற்று செல்வார்களாக. ஆண்டவரே, வெறுங்கையோரோடு வந்தவர்கள் நிறை குடமாக செல்வார்கள் என்று சொன்னீரே அப்பா. கண்ணீரோடு வந்தவர்கள் அவர்கள் மகிழ்ச்சியோடு செல்வார்கள் என்றே அப்பா. விதைக்க சென்றவர்கள் கண்ணீரோடு போனார்கள். அரிகளை சுமந்து கொண்டு அக்களிப்போடு வருவது போல குழந்தை இயேசுவின் அருளை பெற்று உன் பிள்ளைகள் செல்ல இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்பதை மனதில் நிறுத்தி நாம் அனைவரும் நம்முடைய கைகளை தலை மீது வைத்து இந்த கிருபையான ஆண்டவருடைய இந்த நேரத்தில் நாம் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சகோதரர் சொல்லுவதற்கு பாடி ஆண்டவருடைய அருளை பெறுவோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. வாய் திறந்து பாடட்டும். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. இயேசுவின் ரத்தத்திலே வல்லமையுண்டு, இயேசுவின் ரத்தத்திலே நன்மைகளுண்டு. இயேசுவின் ரத்தத்திலே வல்லமையுண்டு, இயேசுவின் ரத்தத்திலே நன்மைகளுண்டு. இயேசுவின் ரத்தத்தை பெற்று கொண்டால் நீயும் வல்லமையை பெற்றிடுவாய். இயேசுவின் ரத்தத்தை பெற்று கொண்டால் நீயும் வல்லமையை பெற்றிடுவாய். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. இயேசுவின் ரத்தத்திலே அன்பு உண்டு, இயேசுவின் ரத்தத்திலே வல்லமையுண்டு. இயேசுவின் ரத்தத்திலே அன்பு உண்டு, இயேசுவின் ரத்தத்திலே ஆறுதல் உண்டு. இயேசுவின் ரத்தத்தை பெற்று கொண்டால் நீயும் வல்லமையை பெற்றிடுவாய். இயேசுவின் ரத்தத்தை பெற்று கொண்டால் நீயும் வல்லமையை பெற்றிடு. கை தட்டி மாறி ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. கரகர தட்டி பாருங்க. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ஹalleluya, 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 ஆமென். ஹalleluya, 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 ஆமென். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம்.
துதிக்கிறோம், மகிமை செய்கிறோம். சர்வ வல்லவரே, எங்கள் மீது அசைவாடுகிறவரே, எனக்கு அருகிலே வருகிறவரே, என் கரம் பிடிக்கிறவரே, கண்ணீரை கொடுப்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம். அப்பா, எங்கள் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இதோ எனக்கு முன்பாக இருக்கிற உண்மையே நான் இறுகப்பட்டுக் கொள்ள எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்பிக்கை மட்டும் இழந்து விடாத படிக்க என்னை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா, உமது ரத்தத்தினால் என்னை கழுவம், உச்சந்தலை முதல் உள்ள கால் வரை அபிஷேகமா என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். சொல்லுங்க, வாய் திறந்து இயேசுவே கூப்பிடுங்க, இயேசுவே கூப்பிடட்டும், இயேசுவே. சத்தம் பத்தாது, வாய் திறக்கட்டும், வாய் திறந்து துதிக்கட்டும். இயேசுவே வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே, 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 இயேசுவே. சொல்லட்டும், சொல்லட்டும், எல்லா நாமம் இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே. நன்றி, 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 நன்றி. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ஹல்லேலூயா, 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 ஆமென். பாடுங்க, பாடுங்க. ஹல்லேலூயா, 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 ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கிறோம், சர்வ வல்லவரை ஆராதிப்போம். இதோ நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உனக்கு அருகிலே ஆண்டவர் இருக்கிறார். மகனே, மகனே கேளு, வாய் திறந்து கூப்பிடு. தாவீதின் மகனே கூப்பிடுங்க, தாவீதின் மகனே, இயேசுவே என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லட்டும். கண்ணீர், கவலைகள், கடன் தொல்லைகள், வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், தகர்வுகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் இன்று நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆண்டவர் தருகிறார் வெற்றியினாக இருக்கிறவனால கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கட்டும். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி, நன்றி, நன்றி. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. கரகளை தட்டி பாடுங்க. அன்பு ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. கரகளை தட்டி பாடி. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். எல்லா கரங்களை உயர்த்தி நன்றி, 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 நன்றி சொல்லுங்க. வாய் திறந்து நன்றி சொல்லுங்க. இயேசுவே நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி, 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 நன்றி தெய்வமே. நன்றி, 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 நன்றி இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. தெய்வீகமான ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வந்த காற்றத்தை, ஆற்றலை உணர முடிந்தது. ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வாக்கு கொடுத்து மாண்புயர் கீதம் பாடி ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரில் அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு
மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக கரங்களை உயர்த்தி இருவரினமாய் வருகின்றவராம் தூய ஆவை ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைவருளை வணங்கும் நாங்கள் அவற்றின் வேறு பலன்களை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உங்கள் விசுவாசத்தை ஆழப்படுத்தி அந்த பருத்திமையை குருடனை போல தாவீதின் மகனே என் மீது இறங்கும், தாவீதின் மகனே என் குடும்பத்தின் மீது இறங்கும், தாவீதின் மகனே என் பங்கின் மீது இறங்கும், தாவீதின் மகனே படிக்கிற என் பிள்ளைகள் மீது இறங்கும் என்று கூப்பி அழைத்து ஆசிரியை பெற்றுக் கொள்ளுங்கள். வானக வல்லமையால் நிரம்பி அற்புத குழந்தை இயேசுவாக நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. மரியே வாழ்க, கரங்களை உயர்த்தி மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஒரு சத்தமா எல்லாரும் பாடி மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த அற்புத குழந்தை இயேசுவினுடைய ஆசீரோடு இதை முடிப்போம். இதை நமக்கு ஏற்பாடு செய்த தந்தை விக்டர் அவர்கள் இப்பொழுது பிராக் திருத்தலத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் கேட்டவுடன் இதை பெற்றுக் கொடுத்த அவர்களுக்கும் அவர்களுடைய குழந்தை இயேசு திருத்தலத்தின் பணிகளுக்காகவும் நாம் வேண்டிக் கொள்வோம். நம்முடைய திருத்தலத்திலே ஒரு புதிய சகாப்தமாக இந்த வரவு இருக்கவும், நம் வீடுகளில் அந்த வல்லமை, நம் பிள்ளைகளில் அந்த வல்லமை, இங்கு வந்து செல்கிற ஒவ்வொருவரிலும் அந்த வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று இப்பொழுது நாம் முறுக்கமாக அற்புத குழந்தை இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு உமான்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், அற்புத குழந்தை இயேசு உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மீதும், அற்புத குழந்தை இயேசு உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்பும், அற்புத குழந்தை இயேசு உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்பும், உங்கள் குடும்பங்களோடும் குழந்தைகளோடும் இருந்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
இயேசு உங்களை தொடர்ந்து உங்களிடம் வருவார், உங்கள் கரங்களில் தவழ்வார், உங்கள் குடும்பத்தில் உங்களை மகிழ்விப்பார் என்ற நம்பிக்கையில் கொடைகளின் ஆண்டவராகிய குழந்தை இயேசுவை பெற்றுக் கொண்டு சென்று வாழுங்கள். திருப்பலி இறைவனுக்கு நன்றி. குழந்தை இயேசுவே நன்றி பாடுவே, எந்த நாவிலே புகழ்ந்து பாடுவே. குழந்தை இயேசுவே நன்றி பாடுவே, எந்த நாவிலே புகழ்ந்து பாடுவே. நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. பாடட்டும். நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. பாவ பிடியில் வாழ்ந்து எனக்கு பாதை காட்டினாய், உமக்கு நன்றி. அமைதி இழந்த எந்த வாழ்வில் அமைதி தந்தாய், உமக்கு நன்றி. பாவ பிடியில் வாழ்ந்த எனக்கு பாதை காட்டினாய், அமைதி இழந்த எந்த வாழ்வில் அமைதி தந்தாயே. கேட்கும் போது அனைத்தும் தந்து, தட்டும் போது கதவை திறந்து, தேடும் போது உம்மை கண்டேனே. கேட்கும் போது அனைத்தும் தந்து, தட்டும் போது கதவை திறந்து, தேடும் போது உம்மை கண்டேனே. சேர்ந்து பாடட்டும். குழந்தை இயேசுவே நன்றி பாடுவே, எந்த நாவிலே புகழ்ந்து பாடுவேன். பாடுங்க. குழந்தை இயேசுவே நன்றி பாடுவே, எந்த நாவிலே புகழ்ந்து பாடுவே. கூடி வந்து